விசேஷமான பல சந்தேகத்துக்கும் சர்ச்சைக்கும் உரிய ஒரு, ஏற்கனவே நான் இதை போதிச்சிருக்கிறேன். போதித்தவங்க நிறைய, உங்களுக்கு நீங்கள் அதில் தேர்ந்தவங்க தான். ஆனால் இன்னும் கொஞ்சம் ஆழமாக அந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு. அந்நிய பாஷை. இந்த அந்நிய பாஷையில் பயங்கர சந்தேகம், சிலருக்கு அந்நிய பாஷை கிடைக்கலன்ற வருத்தம், அந்நிய பாஷையில் 1008 குழப்பம். சில சபைகள், சில பாஸ்டர்ஸே குழம்பிட்டு இருக்காங்க அந்நிய பாஷை. ஸோ அந்நிய பாஷை இஸ் த பவர்ஃபுல் வெப்பன். அந்நிய பாஷைன்னா உங்களுக்கு, எனக்கு நான் நிறைய போதிச்சிருக்கிறேன். இந்த ஆவியானுடைய உறவு அதில் போதிச்சிருக்கிறேன், தனியாக நிறைய போதிச்சிருக்கேன். அப்போ எனக்கு சிலர் அண்ணா இன்னும் நிறைய போதிங்க, இன்னும் நிறைய அதை குறித்து ஆழமாக போதிங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இதை நான் அடிப்படை ஆதாரங்களோடு நான் கொஞ்சம் உங்களுக்கு இதை பரிசுத்த ஆவியான நம்ம கற்றுக் கொடுப்பேன். ஆதாரம் ரொம்ப முக்கியம். ஸோ ஆதாரத்தோடு என்ன அந்நிய பாஷைன்னா என்னப்பா, லப்பலப்பான்னு புலம்புறதில்ல, அங்கே என்ன இருக்குது, அது என்ன தான், அது சும்மா புலம்புறாங்க. கொஞ்சம் பேர் புலம்புவாங்க, கொஞ்சம் பேர் வாய் பார்ப்பாங்க, கொஞ்சம் பேருக்கு அது அவலட்சணமாக தெரியும், கொஞ்சம் பேருக்கு என்ன இதெல்லாம் அறிவு கெட்டத்தனமாக பண்ணுறாங்க. அந்நிய பாஷைன்னா இப்படியா, அப்படிலாம் சொல்லியிருக்கு பைபிளில், இப்படிலாம் சொல்லியிருக்கு. அந்நிய பாஷை பேசுனா பல லாங்குவேஜில் பேசணும், கரெக்டு தான். ஆவியில் பேசுகிறான், சுய பக்தி விருத்திக்கு பேசுகிறான், சிலதெல்லாம் சுத்தமாக தெரில. ஆனால் அந்த ஆவிக்குரிய சபையில் உள்ள ஜனங்கள் கூட, ஆவிக்குரிய சபையில் இருக்கிற ஜனங்கள் கூட அந்நிய பாஷை அனுபவித்தாலும் அதனுடைய டீப் லெவல், அதனுடைய ஹையஸ்ட் லெவலை நிறைய பேர் தொடலை. பட் நான் இன்னைக்கு அதில் இந்த பிகினிங்லேருந்து ஹையஸ்ட் லெவல் வரைக்கும் அந்நிய பாஷைன்னா என்னன்னு இன்னைக்கு தெளிவாக பார்க்க போகிறோம். எத்தனை பேர் உற்சாகமாக இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஆவியில் இருங்க. ஏன்னா இந்த அந்நிய பாஷைங்கிறது ஒரு, அதை குறித்து நீங்கள் அறிஞ்சுக்கணும். என் சபையில் அந்நிய பாஷையை அனுபவிக்காத ஒரு ஆள் கூட இருக்கக்கூடாது. ஐ என்கரேஜ் ஸ்பெஷலி த சில்ட்ரன்ஸ். சின்ன பிள்ளைகளை கூட நான் அதை என்கரேஜ் பண்ணுறேன். ஒருவேளை பெரியவங்க அந்நிய பாஷையை இதுவரைக்கும் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் இன்றைக்கு நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளுவீங்க. ஆமீன். பெற்றுக்கொண்டவங்க தான் சொன்னாங்களே தவிர பெற்றுக்கொள்ளாத சொல்லலையே. மறுபடியும் சொல்கிறேன், அருவி பாஞ்சிட்டு தான் இருக்கும். நீ நேர தலையை வச்சும் குளிக்கலாம், கொஞ்சம் அங்கிட்ட இருந்துட்டு இப்படியும் குளிக்கலாம். அப்படியே நிரம்பி வந்து அப்படியே கொட்டும் இல்லை, பாஞ்சு அங்கேயே நீ என்ன செய்யலாம், நினச்சிக்கலாம் உன்னைய. ஆனால் நீ நினைக்காமல் இருக்கக்கூடாது. எப்படி சிலவங்க இந்த டூருக்கு கூட்டிகிட்டு போவாங்க அருவிக்கு, எல்லோரும் போங்க குளிங்க. ஆற்றுல வந்தால் குளிக்கணும், குளத்தில் வந்தால் முங்கணும், கடலில் வந்தால் குதிக்கணும். அப்படி தானே? போங்க குதிங்க. அல்லேலூயா. ஓகே, கொஞ்சம் கவனமாக இந்த காரியத்தை, இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளணும், பெற்றுக்கொள்ளணும்னு ஆசைப்பட்றேன். எல்லோரும் ஆவியில் இருங்க. அந்நிய பாஷை பேச தெரிஞ்சவங்க அந்நிய பாஷை பேசுங்க, இல்லைன்னா ஸ்தோத்திரம் சொல்லுங்கள், ஏசுன்னு சொல்லுங்கள். சொல்லிட்டு அப்போ தான் இது உள்ளே இறங்கும். இது வேணும். இது இறங்கலைன்னா நீங்கள் அடுத்த ரெலத்துக்கு, அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போக மாட்டீங்க. இங்கே இருக்கிறது மட்டும் அனுபவிப்பீங்க, பரலோகத்திலேருந்து ஒன்றும் வராது. புரியலை? புரியும். இங்கே இருக்கிறத பரலோகத்திலேருந்து ஒன்று வரணும்னா டூ டங்ஸ் பேசணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ரைட், திருப்பிக் கொள்ளுங்கள்.
அப்போஸ்தலர், சாரி, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஓதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். தேவன் தேவனாகிய கர்த்தர் அப்படின்னா பிதா, குமாரன், பரிசுத்த ட்ரினிட்டி. இந்த திருத்துவ தெய்வம் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி இப்படி உருவாக்கிட்டார். கரெக்டா? உருவாக்கி இப்படி கிடக்குது, ஐட்டம் எப்படி கிடக்குது, இப்படி பாடியாகி கிடக்குது. உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். அந்த ஜீவ சுவாசம்னா என்ன? ஓகே, ஜீவ சுவாசம் பரிசுத்தாவின்னு சொல்லலாம். வேற என்ன? ஜீவன்னா என்ன? ஜீவன்னா சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஜீவன் ஜீவன் அவருக்குள்ள இருந்து ஊதினார். உயிர் எல்லாமே. ஜீவன் அப்படின்னா அந்த ஜீவன்னா ஆங்கிலத்தில் லைஃப்னு இருக்கும். ஆங்கிலத்தில் எப்படி இருக்கும்? லைஃப். பாருங்க, the Lord God formed man of the dust of the ground and breathed into his nostril the breath of life, and man became living soul. நார்மலாக லிவிங் பீயிங் அப்படின்னு இருக்கும். லிவிங் சோல். இது என்ன வெர்சன்? இது கிங் ஜேம்ஸ். ஓகே. லைஃப், அதாவது அவனுக்கு நாசியில் ஆண்டவர் எதை ஊதினாரு? லைஃப். லைஃப் எதை ஊதினாரு? லைஃபை ஊதுனோன்னா அவன் என்ன தான்? லிவிங் பீயிங். லிவிங் பீயிங், ஜீவ ஆத்மா. ஜீவனை ஊதினாரு, அவன் ஜீவ ஆத்மாவான. ரொம்ப கவனமாக இருக்கணும். இது ஜீவனை ஊதினார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவனை. ஜீவன்னா லைஃப். லைஃப்னா எபிரேய வார்த்தையில் காய் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? KAIன்னு அர்த்தம். புரியுதா? லைஃப். இந்த லைஃப்னா என்னன்னா காட்ஸ் கைண்ட் லைஃப்னு அர்த்தம். எப்படி? தேவ ரகமான வாழ்வு. எப்படி எப்படி? இப்போ நான் பிரைம் மினிஸ்டராக இருக்கேன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி ஒரு நாளைக்கும் அல்ஃபியா பிரைம் மினிஸ்டராக இருப்பா. வாங்க அதில் வச்சுட்டு வாங்க. நான் தான் பிரைம் மினிஸ்டர். இன்றைக்கி ஒரு நாளைக்கும் இவர் தான் ஆக்டிவ் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் நாற்காலியை வச்சுட்டு நான் படுத்திருக்கிறேன், ஏதோ பண்ணுறேன்னா இவர் என்ன பண்ணுவார்? இவருக்கு என்ன கொடுத்துருக்கேன் நான்? என்னுடைய அதிகாரத்தை, என்னுடைய ஆளுமை. நான் இருந்தால் என்ன கையெழுத்து போடுவேனோ அதே கையெழுத்து இவரும் போடலாம். நான் என்ன வாழ்க்கையை இங்கே வாழ்ந்தனோ அதே வாழ்க்கையை இங்கே இவங்க இந்த ஒரு நாளைக்கும் அனுபவி. நான் அனுமதிச்ச அந்த நாள் இவங்க ஃபுல்லாக இதை, ஏன்னா இவங்க தான் ஆக்டிவ். இன்னைக்கு ஆக்டிவ் பிரைம் மினிஸ்டர் இவங்க தான். கரெக்டா? தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியில் மண்ணில் உருவாக்கி இப்படி படுக்க வச்சுட்டு தனக்குள் இருந்த அதிகாரம், தன்னுடைய வாழ்வு, தன்னுடைய அதிகாரம், இது அந்த ஜீவனை, அந்த லைஃபை, அந்த ஜீவனை, அந்த ரகம், அவர் வாழ்ந்த அந்த ரகமான வாழ்வை இந்த மண்ணான மனுஷன் இந்த மண்ணான சரீரத்துக்குள்ள வாழ்ந்து அதிகாரம் பண்ணி அனுபவிக்கும்படி இவனுக்கு நாசியில
ஊதினார். நீங்க கவனிப்பீங்க, அந்த முதல் அதிகாரம் முழுவதும் தேவன் வார்த்தையை கொண்டு எல்லாத்தையும் சொல்லி சொல்லி உருவாக்கினார். மனுஷனை மட்டும் வார்த்தையில உருவாக்கல. மனுஷனை மட்டும் மனுஷனுக்குள்ள என்ன கொண்டு வச்சார்னா தன்னுடைய ஜீவனையே கொண்டு வச்சார். ஹல்லேலூயா. நல்ல கவனமா கவனிங்க. தலைப்பென்ன அந்நிய பாசை. அது எப்படி? ஹல்லேலூயா. அப்படி ஒரு சினிமா பார்த்த மாதிரியே பாருங்க. இப்போ இவனுக்குள்ள இந்த மண்ணான சரீரத்துக்குள்ள என்ன செஞ்சாரு? அப்படின்னு ஊதினார். என்னது? ஒட்டியில் வந்து ஊதுறார். ஜீவனை, தன்னுடைய ஜீவனை உள்ளந்து அப்படியே அவனுக்குள்ள ஊத்துறார். இதான் குமாரன் பரிசுத்த ஆவிங்கிற அந்த திருத்துவ தெய்வத்தினுடைய வல்லமை இந்த மண்ணுக்குள்ள வருது. கரெக்டா? இது வந்த உடனே இவன் பொத்துன்னு எழும்பிட்டான். எப்படி? ஜீவ ஆத்துமா. அதாவது இவன் வெறும் ஆத்துமாவில்ல, ஜீவ ஆத்துமாவா மாறினான். எப்படி? தேவன் தன்னை ஊதி உள்ள விட்டார். தன்னை ஊதி இவனுக்குள்ள விட்டோன்னு இவன் என்ன ஆனா? ஜீவ ஆத்துமா ஆனான். உடனே பேசுறான். எப்படி? என்ன லாங்குவேஜ் பேசியிருப்பான்? அவனுக்கு அது அந்நிய பாஷைன்னே தெரியாது. நான் அந்நிய பாஷைன்னு சொன்ன உடனே அந்நிய பாஷைன்றீங்க. நீங்க நல்லா பாஷை பண்றீங்க நீங்க. இப்போ இந்த உலகம் முழுவதும் 5000 லாங்குவேஜ் இருந்திருக்கு. எப்படி? அதில் வந்து 3000 அழிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ 2000 அவைலபிளாக இருக்குன்றாங்க. இப்போது இந்த லாங்குவேஜ் எல்லாமே இவனுக்குள்ளே வந்துருச்சு. எப்படி? எனக்குள்ளே தானே இந்த 5000 லாங்குவேஜ்னு வச்சுக்கோங்க. 5000 மொழியும் யார்கிட்ட இருக்குது? எனக்குள்ளே இருக்குது. நான் இப்போ அவன்கிட்ட ஊதுறேன். அவன் எப்படி அவன் ஜீவ ஆத்துமா ஆனான். இப்போ அவனுக்குள்ள என்னுடைய ஜீவன் இருக்குது. நான் எப்படியோ அப்படி தான் அவன். நான் எப்படியோ அப்படியே அவன் இருக்கான். மனுஷனை தேவன் தன் சாயலாகவும் தன் ரூபத்தின்படியும் சிருஷ்டித்தார். இப்போ நான் எப்படி இருக்கேனோ, நான் எப்படி சிந்திக்கிறேனோ, நான் எப்படி செயல்படுறேனோ அது என்ன ஆச்சு? இவனுக்குள்ள வந்துருச்சு. கரெக்டா? இப்போ இவன் வந்து எலும்பி உடனே என்ன பேசுவான்? ஹாய் டாடி அப்படிலாம் பேசியிருப்பான் இல்லையா? ஹாய் டாடின்னு சொல்லலாம். வணக்கம் கர்த்தாவே அப்படின்னு தமிழில் கூட பேசியிருக்கலாம். இருக்கீங்களா எங்க? ஐயோ ஐயோ, உங்களை எல்லாம். இப்போ இவன் எந்த லாங்குவேஜில் பேசியிருக்கான்னு தெரியாது. பட் இவன் பேசினா, இவர் பேசினது அவருக்கு கேட்டது. அவன் பதில் சொன்னான். சொல்லப்போனால் எல்லா மிருகங்களுக்கும் இவன் தான் பேரே வச்சான். எல்லா மிருகத்துக்கும், சிங்கத்துக்கு இவன் தெரியும் உனக்கு. இப்போ உங்களை போய் விட்டுட்டா என்ன? நீங்கள் வந்து இவ்வளோ ஸ்கில்ஃபுல்டு வேர்ல்டில் இருக்கிறீங்க, மிருகாட்சி குவாசி கிடல இது என்னட்டே சின்ன பிள்ளை கேட்டாலே ஓகே, இது பெரிய ஆள் என்னவா இருக்கும். போர்டு வச்சாலே படிக்க மாட்டான் நம்ம ஆள், அதெல்லாம் படிக்க மாட்டான். என்னவா இருக்கும் எத்தி பார்க்க தெரியும், ஆனால் என்ன செய்யக்கூடாது, மைண்ட் எட்டி பார்க்காது, எட்டி பார்ப்பான். ஏன்னா புரியுதா உங்களுக்கு என்ன சொல்கிறது? இங்கே பார்த்தாலே தெரியும்பா, அதை பார்க்க மாட்டாங்க. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி காட்டிட்டு ஒன்றுமே தெரியாது. அதான் ரைட். ஆனால் பாருங்க, கவனிங்க, இவனுக்குள்ளே என்ன வந்தது? ஜீவ
ஆத்மா ஆயிட்டான். காட்ஸ் கைண்ட் லைஃப். கடவுள் எங்கே என்ன செய்வாரோ அதை அப்படியே இவனும் செய்ய முடியும். அப்படி ஒரு காட்ஸ் பீயிங்காக மாறியாச்சு. யார் பீயிங்? ஒரு தேவ ரகமான ஒரு மனுஷனா. மண்ணிலலாம் பொம்மை மாதிரி இருந்தா, இந்த பொம்மைக்குள்ள அவரை ஊதி உள்ள விட்டாரு, அவன் ஜீவ ஆத்மாவானா, அவரை போலானா. கரெக்டா? அவரை மாதிரி இருந்தான். அவருடைய குணங்கள் இல்லையா எல்லாமே உள்ள ஊதப்பட்டிருக்கும் இல்லையா? எத்தனை பேர் இது புரிஞ்சுது? இது புரியணும். புரிஞ்சுதா? புரியலைன்னா கை தூக்குங்க, புரிய வச்சிருவோம். இன்னுதான் மேட்ரு. அங்கே கொஞ்சம் ரப்பர் மரம் நின்னுது. எப்படி? என்னது? கொஞ்சம் தெங்கு நின்னுது. ரப்பருக்கு பால் வெட்டலான்னு பார்த்தேன். எப்படி? ரப்பருக்கு பால் வெட்டுக்கு ஆண்டவரே கத்தி இருக்கா? எப்படி எப்படி கத்திருப்பான்? கத்தி கேட்டிருப்பான். அப்படி தானே? கத்தி பால் வெட்டுக்கு அப்படி கேட்டிருப்பானா? ரெண்டு கருக்கு குடிச்சனும் ஒரு ஆக்கத்தி இருந்தா தாருங்க. இப்படி கேட்டானா? கேட்டானா? கேட்டிருப்பானா? 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 டவுட்டாக இருக்கு. ஒருவேளை பால் விட்டு கத்தி கொஞ்சம் ஒரு 10 அண்ணா கொடுத்துருப்பாரு. இது மாடல். இதை நீ என்ன செய், அடுத்து அடித்து உருவாக்குன்னு 10 பால் விட்டு கத்தி இல்லை எல்லாத்துலேயும் ஒரு 2 பீஸ் கொடுத்துருப்பாரு இல்லையா? மண்வெட்டி இல்லையா, ஆக்கோத்தி இதெல்லாம் கொடுத்துருப்பாரா? இல்லை, அது எதுவுமே கொடுக்கல. ஆனால் இந்த ஜீவ ஆத்மா ஆன மனுஷன் தேவனோடு பேசி இங்கே இருக்கிற சிருஷ்டிகளிடத்தில் பேசினான். சிருஷ்டி கீழ்ப்படிந்தது. புரியுதா? புரிஞ்சுதா? ஆண்டவரோட கம்யூனிகேஷன்ல இருந்தான். ஏன்னா ஜீவா அவரை மாதிரி தானே இருக்கிறான். தென்னையை உருவாக்குனது யாரு? இங்கே இருக்கிற எல்லாத்தையும் உருவாக்குனது யாரு? அப்பா. இப்போ இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இவர்கிட்ட பேசுறாரு, இவனும் அவர்கிட்ட பேசுறாங்க. இப்போ 2 பேரும் ஒன்னா இருக்கிறாங்க இல்லையா? கம்யூனிகேஷன். இது விடல. காலை மாலை என்ன பண்ணாரு? அவன்கிட்ட பேசிட்டு தானே இருந்தாரு. வந்து கம்யூனிகேஷன். ஆண்டவரோட இவன் பேசினா, ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறதெல்லாம் இவனுக்கும் கீழ்ப்படிஞ்சிருச்சு. கரெக்டா? இப்படி கீழ்ப்படிய 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 அவர் உருவாக்கின மாதிரி எல்லாத்தையும் என்ன செஞ்சான்? கொஞ்சம் கொஞ்சம் உருவாக்கியிருப்பான். அப்படிதானே? அப்படிதானே? ரைட். இப்போ அங்க இந்த ஒருத்தி வாரா. ஆதாமுக்கு தேவன் ஆசீர்வாதமா ஒரு பொண்ணை கொடுக்குறாரு. பொண்ணு வரா. பொண்ணு வந்தோடனே என்ன ஆகுது? பொண்ணுக்கு இதே மாதிரி தானே. ஏன்னா பொண்ணை எங்கேருந்து எடுத்தாரு? ஆதாமுடைய விழாவிலிருந்து ஏவாளை உருவாக்குறார். அப்போ ஏவாளுக்கு வேற பிரச்சனை ஒன்றும் கிடையாது இல்லையா? இவன் என்ன பீயிங்? இவன் காட்ஸ் கைண்ட் லைஃப்ல காட் லைஃப் இருக்குது. ஜீவன், இவனுக்குள்ள ஜீவன் ஆத்மா இருக்குது. அதே மாதிரி அவளும் யாரு? ஜீவ ஆத்மா. கடைசியில் என்ன நடக்குது அப்படின்னா, பாவம் உள்ள வருது இல்லையா? பாவம் உள்ள வருது. ஆண்டவரோட தொடர்புல இருக்கிறான். பாவம் எப்படி உள்ள வந்திருக்கும்? ஓகே, பாவம் உங்களுக்கு தெரியும். தேவையில்லாத வீண் வியாக்கியானம் செய்ததுனால பாவம் என்னத்தினால உள்ள வந்தது? பாவம் முதல்ல எப்படி உள்ள வந்தது? வீணான வியாக்கியானம். வார்த்தைகளை வீணாய் வியாக்கியானம் பண்ணினதுனாலே தேவையில்லாததை, தேவையில்லாத சத்தத்துக்கு ஏவாள் செவி கொடுத்தாள், பேசினாள், உரையாடினாள். பாவம் கம்யூனிகேஷன்ல தான் பாவம் வந்தது. எதுல பாவம் வரும்? நீங்க என்ன போகலாம். ஆதாம். தேங்க்யூ. ஏவாள் போங்க இல்லையோ? வீணா என்ன செஞ்சா? தேவையில்லாத பாவம் என்ன வந்தது? பாவம் உள்ள வந்த உடனே என்ன ஆயிடுச்சு? மனுஷனுக்கு என்ன ஆயிருக்கும்?
பாவம் உள்ள வந்தோன்னு என்ன ஆயிருக்கும்? பாவம் தேவனுடையதா? அப்போ பாவம் உள்ள வந்தோடனே அவனுக்கு என்னாச்சு? லைஃப் வெளியே போயிடுச்சு. எது வெளியே போச்சு? ஜீவன் வெளியே போச்சு. ஆத்மா மட்டும் இருந்தது. என்ன இருந்தது? ஜீவனா காட்ஸ் கைண்ட் லைஃப், அப்படிதானே? தேவ ரக வாழ்வு. அந்த ஜீவன் யாரை விட்டு போச்சு? ஆதாமை விட்டு போயிடுச்சு. இப்போ அவன் வெறும் மனுஷனானா, வெறும் மனுஷனானா. அவனை குத்துனா வலிக்கும். வலிக்கிறதுட்ட போய் ஏன் இப்படி குத்துற சண்டை போட்டிருப்பான். இல்லைன்னா அங்கே இப்போ புலி வந்திருக்கும், இல்லை அப்படின்னு காட்டியிருப்பான் புலிக்கிட்ட, அப்படி தானே? இப்போ புலி சும்மாலே என்னது பசிச்சு சும்மா அப்படி அதுக்கே வேணும். ஏன்? ஜீவன் வெளியே போயிடுச்சு. வெறும் ஆத்மா மட்டும்தான் உள்ள இருக்கு. கரெக்டா? மனுஷன் இழந்த ஜீவனை இந்த பூமிக்கு மனுக்குலத்திற்கு கொண்டு வந்து சேர்க்கும்படிதான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். வழங்குதா? இப்ப திருப்பிக் கொள்ளுங்க வசனம், யோவான் 10:10. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். என்னது? கவனிங்க. நோட்ஸ் பட்டன் லைட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. பைபிளை நீங்கள் கொஞ்சம் உள்ள வச்சாலும் ஓகே. ஆனால் கடை கவனிங்க. பாருங்க, திருடன் திருடவும் கொல்லவும். திருடன்னா யாரு? பிசாசு. பிசாசு திருட தான் வருவான், கொல்லவும் அழிக்கவும் வருவானே என்று வேறொன்றுக்கு வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன். ஆதாம் எதை இழந்தான்? ஜீவனை இழந்தான். இப்ப இயேசு எதுக்கு வந்தாரு? ஜீவன். ஜீவன்னா என்ன? நான் என்னன்னு சொன்னேன்? காய். என்னது? காட்ஸ் கைண்ட் ஆஃப் லைஃப். தேவ ரகமான வாழ்வு. பிரைம் மினிஸ்டர் எப்படி வாழ்றாரோ அதே மாதிரி, ஹல்லேலூயா, அதே வாழ்க்கையை தேவன் வாழ்கிற அனுபவிக்கிற அந்த அதிகாரமுள்ள வாழ்வை மறுபடியும் மனுஷனுக்கு மனுக்குலத்திற்கு கொடுப்பதற்கு இயேசு இந்த பூமியில வந்தார். நானோ ஜீவனை கொடுக்க அது பரிபூர்ணம் அடையவும் வந்தேன். யோவான் 1 போங்க. 1:1. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை யாரு? வார்த்தைனா யாரு? இயேசு. திருத்துவத்தில் 2ஆம் நபர் இயேசு. கரெக்டா? இயேசு வார்த்தையாய் இருந்தார். அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இப்ப 4ஆவது வசனம் போடுங்க. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. ஹல்லேலூயா. அப்போ ஜீவன் யாருக்குள்ள இருந்தது? வார்த்தைக்குள்ள, இயேசுக்குள்ள ஜீவன் இருந்தது. அப்ப அந்த ஜீவன் எங்க வந்தது? மனுஷனுக்குள்ள இருந்தது. மனுஷனுக்குள்ள வந்துருச்சு. பழைய ஏற்பாட்டின் காலத்துல இப்ப இன்னதான் மேட்ரே. நல்லா கவனிக்கிறீங்க தானே? அந்நிய பேச வேணும் தானே? அது கரெக்டாக புரியணும் தானே உங்களுக்கு? பழைய ஏற்பாட்டில் ஆதாம் எப்படின்னா தேவனிடத்தில் பேசி தன் சொந்த பாஷையில் பேசினான். எப்படி? தேவனிடத்தில் பேசிட்டு இருந்தான். பேசிட்டு அவன் எப்படி பேசினான்? சொந்தமா தென்னை எனக்கு கனி கொடு, இது கனி கொடு, இதை செய், அதை செய்யணும், இந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ணான். ஏன்? அவன் ஒரு குட்டி கடவுள். கரெக்டா? இப்போ தேவனிடத்தில் அவன் கம்யூனிகேஷன் வச்சிருந்தான். யாரு? ஆதாம். பேசுதான் செஞ்சான். ஆனா அவன் சொந்த பாஷையில பேசினான். இங்க எல்லார்கிட்டையும் என்ன பேசினான்? சொந்த பாஷையில பேசினான். கரெக்டா? புதிய ஏற்பாட்டில்
அந்த 120 பேர் வந்து அமர்ந்திருந்து தேவ சமூகத்தில் இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வராரு. இறங்கி வரும்போது சீஷர்கள் அந்நிய பாஷையில் பேசினார்கள், அக்கினி பாஷையில் பேசினார்கள். அதுக்கு பேர் என்னது? அந்நிய பாஷை, அக்கினி பாஷைன்னு சொல்லலாம். இந்த அக்கினி பாஷையில் பேசும்போது அவர்கள் பேசவில்லை. யார் பேசினது? முதல்ல ஆதாம் எப்படி பேசினா? ஆதாமை உண்டாக்குன உடனே ஆதாம்கிட்ட ஆண்டவர் தான் கேட்டார், இது என்னப்பா? புலின்னா, சிங்கம்னா, கரடின்னா, இவள் என் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சமாய் இருக்கிறான்னு அவன் தான் சொன்னான். இவர் கேட்டார், அவன் சொன்னான். கரெக்டா? ஆனால் இங்கே நேரம் மாறிடுச்சு. புதிய ஏற்பாட்டில் என்ன நடந்தது அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வரும்போது சீஷர்கள் எல்லாம் என்ன பேசினாங்க? அவங்களுக்கு தெரியாது என்ன பாஷை பேசணும்னு, அவங்களுக்கே தெரியாம பேசினாங்க. வெளியில் இருக்கிறவங்க எல்லாம் வேற மாதிரி, என்னடா இது, என்ன நம்ம பேசுறாங்க? சிலவங்க சொல்லலாம், ஏன் லாங்குவேஜில் பேசுகிறான், என்ன மாதிரியே பேசுகிறான்ப்பா, இது என்ன இவனுக்கு இந்த லாங்குவேஜ் எப்படி தெரியும் அப்படின்லாம் பேசுனாங்க. சரியா? அக்கினி பாஷை, அந்நிய பாஷை. இப்போ புரிஞ்சுதா? அங்கே எப்படி பேசினா? சொந்த பாஷையில் பேசினா. இங்கே என்ன பாஷை? தேவன் புதுசா பரிசுத்தாவியானவருடைய பலத்தில் என்ன பாஷை பேசுகிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாமல் பேசினாங்க. கரெக்டா? பற்பல பாஷைகளை பேசினார்கள் இருக்குது. இப்போ என்னன்னா, அந்நிய பாஷை பேசுறதுக்கு ஏன் தயக்கம் வருது? கேள்விப்பட்டிருக்கேன். அந்நிய பாஷை பேசும்போது ஒரு மாதிரி அசிங்கமாக பார்ப்பாங்க. இது என்னடா இது, இல்லை அப்படிலாம் பேசுகிறாங்க. பார்த்தீங்களா, பார்த்துருக்கீங்களா? எடுத்தா கதை பத்தான்னு பேசுகிறா, பைத்தியம் மாதிரி இருக்கு இல்லையே. இப்போ அப்படி உங்களுக்கு தோணியிருக்கா? ஜெனிஷாவுக்கு தோணியிருக்கு. உள்ளதை உள்ளதென்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். தோணியிருக்கா? எனக்கு நல்லா தோணியிருக்குப்பா. தோணியிருக்கா? முன்னாடி தோணியிருக்கா? எல்லாரும் தோணியிருக்கு தானே? நம்ம தெரியாத நாட்களில் நமக்கு அப்படி தோணியிருக்கு. தத்தப்பத்த சிலவங்க ஒரே தத்தப்பத்தை தான் பேசுவாங்க. பார்த்துருக்கீங்களா? தத்த என்ன பத்த கிட்ட இருக்கவங்களுக்கு ஒன்றும் புரியாது. பத்தான்னு பேசுவாங்க, ஒன்றுமே புரியாது. இது அதில் அதான் பேசுகிறான் பாருங்க. சூப்பர். இப்போ தான் மேட்ரே இவன் பாருங்க, தத்தப்பத்தான்னு பேசினான், அப்படி தானே? இந்த பாசம் உங்களுக்கு புரிஞ்சுதா? அவன் பேசுனது ஒரு லாங்குவேஜ். ஆனால் இந்த லாங்குவேஜ் யாருக்கு மட்டும் தெரியும் தெரியுமா? அம்மாவுக்கு கரெக்டாக தெரியும். ஒரே லாங்குவேஜ் தான் பேசுவான். ஆனால் எந்த நேரத்தில் இந்த தத்தப்பத்த பேசுவான். இப்போ அவனுக்கு பசிக்குது, அல்லது இப்போ அவன் உச்சா போகிறான், இப்போ அவன் ஆகி போகிறான், இதெல்லாம் கரெக்டாக யாருக்கு தெரியும்? எப்படி தெரியும்? அவன் பேசுகிற ஒரே தத்தப்பத்த அப்படி தான் பேசுவான், அப்படி தானே? ஆனால் அம்மாவுக்கு என்ன தெரியும்? அம்மாவுக்கு தெரியுமா இல்லையா? கரெக்டாக தெரியுமா இல்லையா? கூட இருக்கனால தெரியும். எப்படி, என்ன சொன்னீங்க? கூட இருக்கிறதுனால தெரியும். பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்தா நீ தத்தப்பத்த தான் பேசுவ. ஆனா நீ என்ன தத்தப்பத்த பேசுவ அப்படின்னு அவர் தெரியும். இந்த தத்தப்பத்தைக்கு அர்த்தம் என்ன? இப்ப என் பிள்ளை தத்தப்பத்தான்னு சொல்றான்னா அவனுக்கு என்ன வேணும் அப்படின்றது யாருக்கு தெரியும்? அப்பனுக்கு தெரியும். ஹல்லேலூயா. திருப்பி கொள்ளுங்க. ஏசாயா 28:11. பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடே பேசுவார். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்று அவர்களோடே அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். ஸோ இது வேற ஒன்றும் இல்லை, பொது தமிழ் உங்களுக்கு புரிகிற மாதிரி. அந்நிய பாஷைன்னு இருக்குல்ல, ஸோ புரியுதா உங்களுக்கு? பாருங்க. ஆனால் குளறிய பேச்சும் புரியாத மொழியும்
கொண்டோர் மூலம் ஆண்டவர் இம்மக்களுக்கு பாடம் கற்பிப்பார். இது யார் மூலமாக சொன்னது? ஏசாயா தீர்க்கது. அப்போல்லாம் அந்நிய பாஷை கிடையாது. அப்போல்லாம் அந்நிய பாஷைன்னா என்னன்னு தெரியாது. அவர் ஒரு தீர்க்கதரிசி தான். அவர் சொல்லியிருக்கிறார், இயேசு இந்த பூமியில் எப்படி பாடம் கற்பிப்பார்னா, குளறிய பேச்சும். குளறிய பேச்சுன்னா என்ன? பெத்த 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 இருக்குல்ல, இதுதான். இந்த குளறிய பேச்சும் புரியாத மொழியும் கொண்டோர் மூலம் ஆண்டவர் இம்மக்களுக்கு பாடம் கற்பிப்பார். ரைட்டா? ஹல்லேலூயா. அப்போ குளறிய பேச்சு சொல்லுங்க. அந்நிய பாஷை என்ன? கதை பத்த கதை பத்த கதை பத்த குளறிய பேச்சு. ஓகேவா? இந்த குளறிய பேச்சில் தான் தேவன் ஜீவனை கொண்டு வந்தார். பழைய காலத்தில் ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். ஆதாம் வந்து தேவனிடத்தில் பேசினா டைரக்டாக இந்த பூமியை ஆளுகை செஞ்சான். வீணான பேச்சு இடையில கிராஸ் ஆச்சு. எப்படி? ஏவாள் வந்து சர்ப்பத்துக்கு பேச்சை கேட்டா இல்லையா? பாவத்தில் விழுந்தா, முழு மனுக்குலமே பாவத்தில் விழுந்துருச்சு. ஜீவன் போயிருச்சு. எது போயிருச்சு? ஜீவன் போயிருச்சு. வெறும் பீயிங்காக மாறிட்டான். அவன் வந்து ஒரு வாழும் பிண மாதிரி மாறிட்டான். பாவம் உள்ள வந்துருச்சு. ஆத்மா ஜீவன் போயிருச்சு, ஆத்மா மட்டும் இருந்துச்சு. இப்போ குளறிய பேச்சு மூலமாய் கர்த்தர் ஏன் ஜீவனை கொண்டு வரணும்? குளறிய பேச்சு மூலமே ஏன் ஜீவனை கொண்டு வரணும்? ஏன் இருக்கிற பரபலக்கர குதுப்பறிக்கிறியா ஏன் பேச? உங்களுக்கு தெரியாதது ஆவியானவருக்கு தெரியும் இல்லையா? ஆவியானவர் இப்போ உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு எல்லாத்தையுமே சொல்லிட்டு செஞ்சாருன்னா உங்களுக்கு என்ன செய்யாது? உங்களுக்கு நீங்கள் அவர்கிட்ட வேற மாதிரி கழுவி கொட்டுட்டு இருப்பீங்க. தேவையில்லாத பேச்சு. தேவையில்லாத பேச்சுனால தான் பாவம் உள்ள. ஒரு வாட்டிட்ட சொல்லுங்க, தேவையில்லாத பேச்சு, வீண் வார்த்தை பேசிட்டே இருக்கிறது. எனக்கு பேசாம இருக்கே முடியாது. பேசாம அப்போ நீ நல்ல வேண்டி கேட்டுவ. அதானே கரெக்டு. எங்க ஒரு மனுக்குலத்தையே கீழே தள்ளி விட்டுருக்காங்கங்க. ஏவாள் தெரியுமா? சாதாரண வேலையை செஞ்சிருக்கியா? அவ போய் அப்புறத்து வலையில் இந்த பாம்பு கட்ட எவ்வளோங்கிலும் பேசுவாளா? நம்ம சொல்லுவோம் மக்கனையா. ஆனால் அது ஒரு சைஸ். அது இன்னும் அதை கண்டு இவ என்ன செஞ்சா? நல்லா இருக்கேன் சொல்லிட்டு பேசிட்டான். தேவையில்லாத பேச்சு. சிலவங்க இறந்த வீட்டுக்குன்னே போகணும். எப்படி? அங்க போய் ஒரு பேச்சு. அப்புறம் எப்படி? அடுத்து வீட்டில் வந்து செத்து கிடக்கும். ஏன்னா இதெல்லாம் மரணம். எதை வாங்குறீங்க? மரணம் விட்டு போனால் அடக்க முடிஞ்சா வாய்க்கரிசி போட்டு வந்திருக்கணும். இது இந்த பெடகோழி தெரியும் பார்த்துருக்கீங்களா? ஐயோ. அடுத்து கல்யாண வீட்டில் தாலி எத்தனை அவன் எத்தனை பவுன் போட்டு கெட்டுனா என்ன, கெட்டாட்டு உனக்கு என்ன? அவன் போட்ட தாலிக்கு உனக்கு என்ன பிரச்சனை? அவன் வாங்கினான், கெட்டுனா, அவனுக்கு பொண்டாட்டிய கழுத்தில் கிடக்குது, உனக்கு என்ன? யாழ் கூட்டு வச்சிருக்கு. இவனுக்கெல்லாம் ஒரு 21 கூட்டு வச்சப்படாதான். நீ பின்ன என்னது தின்ன போன? முதல்ல கேட்டுட்டு போயிருக்கலாம்ல. கூட்டு 7 21 இல்லை தானே?
வீண் பேச்சு. வீணான பேச்சினால பாவம். இப்போ புதிய ஏற்பாட்டின் காலத்துல ஏன் அந்நிய பாஷையை தந்தார்னா, நீ பேசக்கூடாது, உனக்குள்ளிருந்து அவர் பேசுவார். உனக்குள்ள இருந்து அவர் பேசதா அந்நிய பாஷை, அக்கினி பாஷை. ஹல்லேலூயா. ஒருவன் அந்நிய பாஷையில் பேசினார், அவன் பக்தி விருத்தி உண்டாகும்படி பேசுகிறார். சபையில் பேசும்போது தீர்க்க தரிசனத்தை பேசுகிறார். சபையில் only the prophetical word. உனக்கு நீ ப்ராஃபட்டிக்கல் வேர்டு பேசுறது உனக்கு தெரியக்கூடாது. உனக்கே தெரியாம உனக்குள்ள இருந்து பேசுவார். ஆனால் ஒரு கட்டம் போகும்போது உனக்கு தெரியும். அது என்னன்னு உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன். ஹல்லேலூயா. இதுக்கு தான் முதல்ல மழலை பிள்ளை பார்த்தியா, பிள்ளை தத்த பாரு, அவன் கொண்டு சாப்பாடு கொடுத்துட்ருக்கா. ஆனால் அவனுக்கு தெரியும் பார்த்தியா, அந்த தத்தன்னு சொன்னது அவனுக்கு இப்போ பசிக்குதுன்னு யாருக்கு தெரியுது? உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் அம்மாவா இருந்தால் கூட உங்களுக்கு தெரியாது. இப்போ நான் சில பிள்ளைங்களை எடுப்பேன், அழுத உடனே சொல்லுவாங்க, இப்போ தூங்குற நேரம், அதுதான் அழுது. நமக்கு தெரியாது. ஹல்லேலூயா. ஆனால் அந்த பெற்ற அம்மாவுக்கு அல்லது அப்பாவுக்கு கூடியே வாசம் பண்ணுற அவங்களுக்கு இது தெரியும். ஹல்லேலூயா. அப்போ புதிய ஏற்பாட்டில் குளறிய பேச்சை பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் தேவன் வைத்ததுக்கு காரணம் இதுதான். சரி, அந்நிய பாஷை பேசினா என்ன நடக்கும் அப்படி சொல்லிட்டா, நீ அந்நிய பாஷை பேசும்போது முதல்ல உனக்குள்ள சமாதானம் வரும். ரெண்டாவது, என்ன காரியத்துக்கு நீ ஜெபித்தீங்களோ அந்த சமாதானம் உள்ள வந்துருச்சா, அது வெளியே வரும். அடுத்து புரியுதா? முதல்ல இங்கே வரும் உள்ள. நீங்கள் அந்நிய பாஷை பேசி நல்லா ஜெபிக்கிறீங்கன்னு வைங்களேன், உள்ள சமாதானம் வந்துச்சுன்னா அதுக்கு பதில் உண்டாயிட்டுன்னு அர்த்தம். இனி அதை மாற்றவே முடியாதுன்னு அர்த்தம். கரெக்டா? அப்போது அந்நிய பாஷை பேசும்போது நீ எப்படி பேசுகிறேன்னா, பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் ஜெபிக்கிறீங்க. உங்களுக்கு இங்கே நிறைய பேருக்கு வசனம் தெரியாது இல்லையா? வசனம் தெரியாதுன்னா நீங்கள் அந்நிய பாஷை இருந்தாலே போதும். அதனால் வசனத்தை அப்படி இல்லை. ஆனால் வசனமே தெரியல, அதாவது வாயெடுத்து பேசவே தெரியல உனக்கு, அல்லது இந்த குறிப்பிட்ட காரியத்துக்கு எப்படி ஜெபிக்கணுன்னே உனக்கு தெரியாது. ஆனால் உனக்கு அதுக்கு தீர்மானத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரா இல்லையா? அந்த தீர்மானம் உனக்கு தெரியாது. ஆனால் இதில் ஒரு நல்ல தீர்மானம் எனக்கு உண்டாகணும், தேவனால் உண்டாகணும்னு நம்புறல்ல, அப்போ அதை எப்படி நடத்தணுமோ அது உன் வாயை கொண்டே பேசுவார். பரிசுத்த ஆவியானவர் உன் வாயை கொண்டு கட்டளை கொடுப்பார். பாருங்க, கவனிங்க. முதல்ல ஆதாமுக்கு வாயில் என்ன ஊதினாரு? நாசியில் என்ன ஊதினாரு? ஜீவ சுவாசத்தை ஊதினார். அவன் ஜீவ ஆத்மாவானா. இப்ப பாவம் வந்த உடனே ஜீவன் வெளியே, காட்ஸ் கைண்ட் லைஃப் வெளியே போயிருச்சு. தேவ ரகமான வாழ்வு போயிருச்சு. இவன் தேவன் கொடுத்த அதிகாரத்தை விட்டு வெளியே வந்துட்டான். இப்ப தேவன் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய், இயேசுவின் மூலமாய் இந்த பூமிக்கு ஜீவன் வந்தது. இந்த ஜீவனை பரிசுத்த ஆவியின் மூலமாய் நம்ம வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்க்கதான் அந்நிய பாஷை கொடுக்கப்பட்டது. இப்போ இந்த அந்நிய பாஷை நீ பேச பேச உனக்கு உள்ள என்ன செய்யும்? மாற்றம் உடனே உண்டாகும். அடுத்து வெளியே காரியம் வாய்க்கும். எப்படி? ஆதாம் என்ன செஞ்சிருப்பான்? பூமியை ஆண்டானா? யார மாதிரி ஆண்டான்? பாவம் வர்றது வரைக்கும் தெய்வம் எப்படி இந்த பூமியை இருன்னா இருந்திருக்கும், போனா போயிருக்கும், அப்படி தானே இருந்தது. இதை இப்போ நமக்கு பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். மனுக்குலம் இழந்ததை இப்பொழுது மனுக்குலம் திரும்ப பெற்றிருக்கிறது. ஆனால் சும்மா கொடுக்கல. எப்படி? சர்ச்சுக்கு போனால் எல்லாம் நடக்காது. அப்படி நீ சர்ச்சுக்கு போனோடனே நடக்காது.
நீ அவரோடு ஒன்றரை ஒன்று சத்தியத்தில் கலந்து ஆவியில் பிணைந்து பரிசுத்த ஆவினாலே நீ ஜெபிக்கும்போது அக்கினி பாசம் உனக்குள்ள வரும். நீ இயற்கைக்கு அப்பாற்பட்ட இந்த சூழலை அத்தனையும் மாற்றி விடுவாய். ஹல்லேலூயா. அப்போ நீ எப்படி பேசுவ? தத்த பத்த 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 எப்படி பேசுவீங்க? தக்க பத்த தக்க தப்ப தக்க திஷ தக்க தப்பல்ல பத்த பர பத்த பல்ல பத்த பர பத்த பல்ல பத்த எப்படி பேசுவோம்? அப்படி தானே பேசுவோமா? எத்தனை பேர் அந்நிய பாஷை பேசியிருக்கீங்க? எத்தனை பேர் நான் அந்நிய பாஷை பேசியிருக்கேன்? ரைட்டு. நீங்கள் தத்த பத்த பத்த பத்தன்னு பேசுவீங்க, அப்படி தானே? பேசும்போது உள்ளத்துக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? சந்தோஷம் எங்கே இருக்குது? இந்த சந்தோஷம் எங்களில் சந்தோஷம்னா தேவனுடைய சந்தோஷம், சகலவற்றையும் படைத்தவருடைய சந்தோஷம். ஓகேவா? இது உங்களுக்கு புரியும்படி தான் கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டடியாக எடுக்கிறேன், உங்களுக்கு கொஞ்சம் புரியறதுக்கு வேண்டி. ஹல்லேலூயா. இப்போது நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 2:4. அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். தங்களுக்கு கொடுத்த வரத்தின்படி வெவ்வேறு பாஷைகளை பேசத் தொடங்கினார்கள். இதுதான் முதல்ல பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கும்போது அப்போஸ்தலருடைய நாட்களில் நடந்த ஃபஸ்ட்டு சம்பவம். ரைட்டா? இப்போ திருப்பிக் கொள்ளுங்க. யோபு 32:8. ஆனாலும் மனுஷரின் ஒரு ஆவி உண்டு, சர்வ வல்லருடைய சுவாசமே அவர்களை உணர்வுள்ளவர்களாக்கும். எல்லா மனுஷனுக்கும் ஒரு ஆவி இருக்கு. ஆனால் சுவாசம், சர்வ வல்லவருடைய சுவாசமே அவர்களை உணர்வு. அந்த சுவாசம் என்னது? ஜீவ சுவாசம். ஹல்லேலூயா. இப்போ 33 போடுங்க. 33:4 போடுங்க. தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. ஹல்லேலூயா. பாத்தீங்களா? தேவனுடைய ஆவியானவர் என்னை, சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. ஜீவன். ஹல்லேலூயா. ஜீவன் வந்தது. புரியுதா? ஜீவன் கூட உயிர் கொடுத்தது அப்படின்னா அப்போ கரெக்டு தானே? சுவாசம். புரியுதா? இப்போ சிலவங்க எல்லாம் கேட்பாங்க, இது என்ன ஊதுறீங்க? எப்படி புரிஞ்சுதா? ஊதுறதுன்னா என்னன்னு தெரிஞ்சுதா? சொல்லுங்க. பைபிள் இது எங்க இருக்கு? முதல்ல இருக்கு. ஒன்ன ஊத்துவதற்கு தான் இங்கே கொண்டு வந்திருக்காரு அவர். அதனால தான் ஒன்ன ஊதுனார். ஹல்லேலூயா. சொல்லுவாங்க எல்லாம் அப்படி தெளிஞ்சிருந்து எல்லா சினிமாவில் எல்லாம் பார்த்துக்கிட்டு, டைரக்டர் சங்கர் நல்லா பாடியிருக்கார், மணிரத்னம் பயங்கரமாக பண்ணியிருக்க, ட்விஸ்டடாக பண்ணியிருக்கிறார், நல்லா இருக்கட்டு. இது மட்டும் என்னத்தை காமாளி காமாளி குத்தாரு என்னத்தை எப்ப அப்படித்தானே? அசிகள்கிட்ட நிறைய பேர் கேட்பணும், ஒன்றும் தெரியாது. பின்ன எங்கள் இயேசு மட்டும் நல்லவர், நீங்கள் அப்படி செய்யாதீங்கன்னு சொல்லுவாங்க. சத்தியம் தெரியாது. சத்தியம் தெரிஞ்சா அப்பாலே பாச்சாத்தானே சொல்லியிருப்போமா இல்லையா? அப்படிதானா? ஹல்லேலூயா. சத்தியத்தை ரொம்ப தெளிவாக அறியணும். அறியலைன்னா என்ன நடக்கும்னு நான் சொல்லித்தரேன். நீங்கள் சத்தியத்தை அறியலைன்னா சந்தர்ப்பமும் சூழலும் உங்களுக்கு வந்து நிற்கும்போது நீங்களே பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக மாறிடுவீங்க. ஹலோ. பரிசுத்த ஆவியானவருக்கு எப்படின்னா, உங்கள்கிட்ட ஒரு ஆள் கேள்வி கேட்குறாங்க அந்நிய பாஷையில், தத்தப்ப தத்தப்ப தப்ப அது என்னடே அப்படின்னு கேட்டாங்க. நீங்கள் உடனே அது அந்நிய பாஷை. உடனே அவன் என்ன தெரியுமா சொல்லுவான்? டேய் அதெல்லாம் சும்மா வேஷம், ஃபேக்கு அப்படின்னா ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன். அவங்க உண்மையிலே அறியாமையினால என்ன செய்கிறாங்க? சொல்கிறாங்க. எது வேணாலும் மன்னிக்கப்படும், விரோதமாக எதாவது சொன்னால் மன்னிக்கப்படாது. நீ 24 மணிக்கூறும் சர்ச்சு, நாங்கள் சர்ச்சு தி ஃபெய்த் ஃபேமிலி சர்ச் பெரிய பயங்கரமான சர்ச்சு அப்படின்னு சொல்லிட்டு சம்பவம் தெரியாமல் இருக்கிற அவன் உன்னை எதிர்க்கிறான். பிசாசு இன்னொருத்தன் மூலமாக எதிர்க்கிறான். எதிர்க்கும் போது நீங்கள் என்ன செய்கிறீங்க? உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை பிசாசு புரட்டுவான்.
புரட்டும் போது உனக்கு விஷயம் தெரியலன்னா நீயும் பரிசுத்த ஆவியானவரை எதிர்க்கிறாய். அந்நிய பாசை பற்றி உங்களுக்கு என்னன்னே தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். அந்நிய பாசை பற்றி யாராவது உங்கள்கிட்ட தப்பாக பேசும்போது நீங்கள் என்ன செய்வீங்க? அதெல்லாம் உண்மை தான், ஏன்னா அம்மா பேசுவாங்க, நான் நல்லதான் ஒன்றும் தோணுது அப்படி நீ விஷயம் தெரியாமல் விட்டுட்டேன்னு வச்சுக்கோ, நீயும் பரிசுத்த ஆவியானவரை எதிர்க்கிறேன்னு அர்த்தம். உங்களுக்கு புரியலையோ? புரிஞ்சுதா? ஆனால் நம்ம என்ன தெரியுங்க, எனக்கு தெரியலை, தெரிஞ்ச வரைக்கும் நல்லவர், தெரியாத வரைக்கும் எனக்கு என்னன்னே தெரியலை. அப்படி நீ சொல்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. உனக்கு சோதனை வரும். அந்த சோதனை வரும்போது என்ன நடக்கும்னா, அப்படி ஒரு சோதனை வரும்போது நீ நினைச்சிங்கன்னா நீங்கள் இருக்கிற விசுவாசத்துலேருந்து எங்கே போயிடுவீங்க? எப்படி? இப்போ அஜிதா வந்து என்கிட்ட ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சொன்னால், எனக்கெல்லாம் 40 வருஷம் கழிஞ்சுதான் அந்நிய பாஷை கிடச்சிச்சு. அப்போ இவ சொன்னால், எனக்கு சர்ச்சுக்கு போய் ஒரு 6 மாதத்தில் எனக்கு அந்நிய பாஷையெல்லாம் கிடச்சிருச்சு. அப்படியா? இவள்கிட்ட பேசினது யார்? விசுவாசம் இல்லை, பாஸ்டருக்கு பொண்டாட்டியாக பேசினது. எங்களுக்கு 40 வருஷம் தாண்டி தான் கிட்டுச்சு. அப்போ இவளுக்கு 4 மாதத்தில் கிடச்சிச்சு. அப்போது அங்கே என்ன உண்டாக்குவான் பிசாசு? ஒரு சந்தேகத்தை இடரலாய் உண்டாக்கி விட்டுருவான். உண்டாக்கி விட்டோம்னா நீங்கள் என்ன செய்வீங்க? அவியலுக்கு ஒரு பாஸ்டருக்கு ஒய்ஃபுக்கு 40 வருஷம் கழிஞ்சு கிட்டிருக்கு. எங்களுக்கு அதெல்லாம் நம்ம எல்லாம் சும்மா கிடந்த தக்கன்னு கத்துறது. அந்நிய பாஷைனாலே தெத்தக்க பெத்தக்க பெத்தக்க தெத்தக்கன்னு கத்துறது தான். தட் இஸ் பிகினிங். நீ அது ஒரு பாஷை. நீ குழந்தையா இருக்கும்போது முதல்ல அப்படிதான் பேசுவ. குழந்தையா இருக்கும்போது முதல்ல தெத்தக்க பெத்தக்க தெத்தக்க பெத்தக்கன்னு தான் பேசுவீங்க. ஆனா நீ தெத்தக்க பெத்தக்க தெத்தக்க பேத்தக்க பேசினாலும் தேவன் உன்னை இந்நாள் வரைக்கும் போஷிக்கிறார். நீ ஜெபிக்கும் போது ஏன் தத்தக்க பத்தக்க பண்ற, என்ன பண்றன்றத கேட்டு, உனக்கு பால் வேணா பால், உனக்கு சோறு வேணா சோறு, தேவன் இந்த பூமியில உன்னை ஊட்டி ஊட்டி வளர்த்திருக்கார். ஆனா அந்நிய பாஷை இதெல்லாம், இது அளவில்லை, இது தத்தக்க பத்தக்க மட்டும்தான். இதை தாண்டி நிறைய இருக்கு. சொல்லட்டுமா? இப்போ இதை நோட் பண்ணுங்க. இப்போ இதை என்ன செய்யுங்க? எழுதி வைங்க. அந்நிய பாஷை முதல்ல வரும்போது 1 இல்லைன்னா 2 வார்த்தை தான் வரும். எப்படி? ரகலபா ரிகலபா அப்படி வரலாம். சிலவங்க பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து காப்பி அடித்த மாதிரி இருக்கும். பக்கத்தில் ஒரு ஆள் பேசுவாங்க, நீங்கள் உங்களை அறியாமல் அவங்கள ஃபாலோ பண்ணுவீங்க. தப்பு இல்லை. பிள்ளைங்க 2 பிள்ளைங்களை கிட்ட வச்சுருக்கீங்க. பிள்ளைங்க எப்படி பேசும்? அப்படி தானே பேசியிருக்கோம்? அப்படி தானே பேசுனீங்க? சுனிதா சிஸ்டர் எப்படி பேசுனீங்க? நீங்கள் வந்து ஒரு வயசில் எத்தனை வயசில் பேசுனீங்க? எத்தனை வயசில் பேசுனாங்க இவங்க? ஒரு 2 வயசில் பேசியிருப்பாங்களா? நேரடி அவங்கள பேர் சொல்லி கூப்பிட்டாங்களா? கூப்பிட்டுருப்பாங்களா? எப்படி பேசியிருப்பாங்க? அம்மானா கூட இப்படி அம்மான்னு அவங்களுக்கு பேச தெரியுமா? மான்னு கத்திருப்பாங்க இல்லை? அதை ஒன்று அம்மானு அவங்களே ஏற்று அம்மானு கூப்பிடுது பாவம். அப்பா தானே என்னையும் அப்பா நுழிச்சுது அது வாதம்லாம் அப்பான்றோம். இப்படி தானே இது? அப்போ அடுத்து கற்றுக் கொடுக்குறேன்னா நீ இவங்க அப்பா சொல் அப்படி தான் கத்துது. கரெக்டா? தேவனு இப்படி தான் முதல்ல உங்களுக்கு ஊட்டுவார். இதை போய் வேற மாதிரி வியாக்கியானத்தை கேட்ட அதெல்லாம் சும்மா வராது. பரிசுத்தமா இருந்தாதான் வரும். பரிசுத்தமா இருக்கைக்கு வர்றதா அது. புரிஞ்சா? உன்னை எப்படி புரட்டுவாங்க அப்படின்னா, அது ரொம்ப பரிசுத்தமா அதுதான் சாத்தான். அதுதான் சாத்தான். பரிசுத்தமா சுய பக்தி திருப்தி உண்டாகும்படி ஒருத்தன் அந்நிய பாஷை பேசுறான்.
அப்படின்னா அந்நிய பாஷைங்கிற அந்த வரம், அந்த கிஃப்ட் உனக்குள்ள எப்படி வரும்? உன்னை நீ பக்தி விருத்தி, உன்னை பரிசுத்தமாக்கி, உன்னை தெளிவுபடுத்தி, நீ இழந்து போன அந்த 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 பாக்கியத்தை, அந்த ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி வருது. ஹல்லேலூயா. அதுல தான் வரணும். மாப்பிள்ளைய போன்னு சொன்னா வண்டி வரணும்ல. வண்டி வந்தால் தானேங்க மாப்பிள்ளை போவான். மாப்பிள்ளை வண்டி வரணும்ல. மாப்பிள்ளை வண்டி நிற்குது, அங்கே நின்னா எப்படா இங்கே வரணும்ல. அப்போ இது வரணும். இப்போ புரிஞ்சுதில்ல? மறுபடியும் நான் சொல்கிறேன், ஜீவ ஆத்துமாவை ஜீவனை இழந்ததுனால கர்த்தர் மனுஷனுக்கு மறுபடியும் ஜீவனை கொண்டு வந்தார். எப்படி கொடுத்தாரு? ஆதாமுக்கு முதல்ல டைரக்டாக கொடுத்தாரு. அவன் ஒளர்ன்னு ஒளறி பிசாசுக்கிட்ட போய் மாட்டிக்கிட்டான், பாவத்தில் விழுந்துட்டான். இப்போ பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று அந்நிய பாஷையில் பேசும்போது நீ உன்னுடைய சுய அறிவின்படி பேச மாட்டாய். தேவனுடைய ஆவியினாலே, பரிசுத்தாவியினாலே பேசுவாய், நடந்து கொள்ளுவாய், செயல்படுவாய். என்னுடைய ஆவி இல்லாதவன் என்னுடையவன் அல்ல. பரிசுத்த ஆவி இருக்கும்போது அவன் அவன் அக்கினி பாஷையில் பேசுவான். ஜபமே அப்படிதான் இருக்கும். நீ அக்கினி பாஷையில பேசினா 24 மணிக்கு ஊரும் ஜபிச்சுட்டே இருப்ப. சாதா பாஷையில பேசிப்பாரு, ஒன்றும் இல்லைங்க. உங்களுக்கு இன்னைக்கு நாளைக்கு காலையில் 50 லட்சம் ரூபா வரணும், இல்லைங்கி பாகிஸ்தானுக்கு அனுப்பிடுவேணும். எப்படி? இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு 50 லட்ச ரூபா கட்டணும், இல்லைங்கி ரோஸ்லெட்டை பாகிஸ்தானுக்கும், ரூபனை பங்களாதேஷுக்கும், ரெஜிஷால மற்ற ஆப்பிரிக்கா பார்டர்லையும், சாமுவேல சவுதி அரேபியாவுடைய பகுதியில் அனுப்புறேன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் வந்துருச்சுங்க. ஆர்டர் வந்துருச்சு. கொடூரமாக தானே இருக்குது. கொடூரமாக தானே இருக்குது. கவனிக்கிறீங்களா இல்லையா? கொடூரமாக தானே இருக்குது. இந்த தீர்ப்பு பயங்கரமாக தானே இருக்குது. கத்துன்னு கத்துறாங்க. வயலட்டே 5 லட்சங்கள் இருந்தா சிங்கண்ணா சின்னியாவா அத்தாரே. அப்போ சிங்கத்தான் சொல்லியாரு, நான் தந்தனைக்கு என்னையும் பிடிச்சு ஆப்பிரிக்காவில் போட்டுருவனும். ஐயோ ரோசலெட்டு நீ ஓடு, எனக்கு கிட்டே நிற்காத, ஓடிடு. இப்படி கொடூரமான ஒரு தீர்ப்பு உங்களுக்கு வந்துருச்சு. அப்படி வந்தாலும் நீங்க கடவுளேன்னு எப்படி விழிப்பீங்க தெரியுமா? கடவுளே. இதுதான் உங்க ஜெபம். இதுதான் உங்க ஜெபம். ஆனா ஆவியில ஜெபம் பண்ண அப்படி இருப்பீங்கன்னா 2 வார்த்தை 3 வார்த்தை தான் இருக்கும். பயடையாவாது, உன் காரியம் ஜெயமா முடியும். ஆனா நீ 4 வார்த்தை தான் தத்தப்ப. இது வரைக்கும் உன் வாழ்க்கையில 4 வார்த்தை தான். நிறைய பேர் 4 வார்த்தையில தான் இந்நாள் வரைக்கும் நடத்திருக்கிறார். ஆனா 4 வார்த்தை இல்ல, இன்னும் மேட்டர் இருக்கு. பார்த்துருவோமா ஆழமா? கவனிங்க பாருங்க. முதல்ல 1-2 வார்த்தை தான் வரும். முதல் பாயிண்ட். 2வது வார்த்தை வாக்கியமா மாறும். வார்த்தை எப்படி? ஒரு வாக்கியமா மாறும். அதாவது ஒரு சென்டென்ஸ் மாதிரி. அடுத்து வந்து வாக்கியம் ஒரு 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 சேர்ந்த ஒரு மொழியாக மாறும். எப்படி மாறும்? ஒரு மொழியா மாறும். கரெக்டா? மொழிக்கு அப்புறம் ஒரு புலமையா மாறும். புலமை மொழி வந்து என்னாகும்? பாட்டா கூட வரும். அந்நிய பாஷை பேசிட்டு இருக்கும்போது பாட்டு வரும். ஹல்லேலூயா. அந்நிய பாஷையில பேசினா பாட்டு வரும். சென்டென்ஸா வரும். பாருங்க. அடுத்து நம்ம பேசுறது நமக்கே புரியும். எப்படி? நம்ம பேசுறது முதல்ல நீங்க பேசுறது உங்களுக்கு தெரியாது. ஆனா நீங்க அதுல வளர வளர ஒரே அந்நிய பாஷையில பேச மாட்டீங்க. தத்தக்க பித்தக்க தாண்டி ஒரு குழந்தை அடுத்து மொழி படிக்கிறது எப்படியோ அப்படியே நீங்களும் ஒரு மொழி மாதிரி படிச்சிருவீங்க. ஆப்பிரிக்கா மொழி உங்களுக்கு அது வேற சொல்றவங்களுக்கு. இப்போ நீங்க அப்படியே படிச்சிருவீங்க. அடுத்து கொஞ்ச நாள் போகும்போது உங்களுக்கே தெரியும், நான் இதைத்தான் ஜெபிக்கிறேன்.
பரிசுத்த ஆவியானவர் உனக்கு அதை பதில் சொல்லுவார். உள்ள ஆவியில் பதில் சொல்லுவார். கரெக்டா? ஏன்னா ஆவியில் பதில் சொல்லும்போது தான் சபையில் ஊழியக்காரன் மூலமாய் தீர்க்க தரிசனம் வரும். அதான் பவுல் எழுதியிருக்கான்ல, தனியாக பேசும்போது சபையில் நீங்கள் அந்நிய பாஷையை இதை வேற குழப்பிடுவாங்க. சபையில் நீ அந்நிய பாஷையை பேசாத, பவுல் அப்படி எழுதிட்டாரு. இல்லை, சபை ஒருவன் அந்நிய பாஷையில் பேசினால் சுய பக்தி விருத்தி எனக்குள்ள. இப்போ இந்த சுய பக்தி விருத்தின்னு உங்களுக்கு என்னன்னு புரிஞ்சுது, அப்படி தானே? ஜீவனை பெற்றுக்கொள்றீங்க, இழந்த ஜீவனை பெற்றுக்கொள்றீங்க. இப்போ சபைக்கு நீங்க எல்லாரும் என்ன பெற்றுக்கிட்டு இருக்கீங்க? என் மூலமா வார்த்தைய ஜீவனா பெற்றுக்கொண்டிருக்கிறீங்க. ஏன்னா அந்த வார்த்தை தான் ஜீவன். வார்த்தைக்குள்ள இருந்த ஜீவனை தான் நம்ம அனுபவிக்கணும். அந்த வார்த்தையோட என்னது அந்த பாதாம் பருப்பு இருக்குல்ல, பாதாம் இல்லையே, பிஸ்தா கொஞ்சம் வெடிச்சிருக்கும், பார்த்துருக்கீங்களா? உள்ள பரிப்பு, வார்த்தை உள்ள ஆவி. புரியுதா? வார்த்தை உள்ள ஆவி. வார்த்தை என்ன செஞ்சது? நமக்காக வெடித்து சிதறி ஆவியை தந்தது. இதை விட வேணுமா? பாத்தீங்களா? திருத்துவம் ஒரு பிஸ்தால முடிஞ்சிருக்கு. அல்லேலூயா. புரியுதா? புரிஞ்சதில்லை? எவ்வளவு சங்கடமான காரியத்தையும் நீ அசால்ட்டா ஜெயிக்க முடியும். நடக்கவே செய்யாத காரியத்தை நீ நடத்துவ. இப்போ பாருங்களேன், இவங்க பாகிஸ்தானில் போகிறாங்க, ரூபன் வந்து அங்கே போகிறாங்க, ஆப்பிரிக்காவில் போகிறாங்க, இப்படிலாம் சொன்னேன்ல, கொடூரம் இல்லை? ஒரே நாளில் நாடு கடத்தப்படுகிறார்கள். ஒரே வீட்டில் உள்ள 4 பேரும் 4 தேசங்களுக்கு நாடு கடத்தப்படுகிறார்கள். நாடு கடத்தப்படாமல் இருக்கும்படி 1 கோடி ரூபாய் கேட்கிறார்கள். இன்று சாயங்காலம் 5 மணிக்குள் 1 கோடி ரூபாய் கட்டினால் அவர்கள் நாடு கடத்தப்பட மாட்டார்கள். வந்தால் எப்படி ஜெபிப்பீங்க? அழுவீங்க. அழுது மாம்சத்தில் இருந்தா, ஜீவன் இல்லைன்னா அழுது அடுத்து பணமே வந்து அடுத்து நானே கொண்டு வந்து பணம் வேணுமா சார்? ஓஹோ, நான் உடனே இப்போ காக்காய்க்கு சோறு போட சொல்கிறேன். சரி சிஸ்டர், நான் போகிற வழியில் ஒரு 2 காக்காய்க்கு சோறு போட்டு போகிறேன். புரியுதா? ஆனா அந்நிய பாஷை, அக்கினி பாஷை இருந்தா நீ பேச மாட்ட. உனக்குள்ள இருந்து அவர் எங்க கண்ணி இருக்குதோ அவருக்கு தெரியும். அப்படியே வாயாலே வெட்டுவார், உன்னை கொண்டே யுத்தத்தை செய்வார். ஹல்லேலூயா. ரைட். கடைசியில் ஒன்று வரும். இப்போ வந்து ஆஷ்மி வந்து அந்நிய பாஷை பேசுகிறேன்னா அந்த அந்நிய பாஷைக்கு நான் வியாக்கியானம் பண்ணுவேன். திஸ் இஸ் அ ஸ்டேஜ், ஃபைனல் ஸ்டேஜ். முதல்ல தத்தக்க பத்தக்கன்னு தான் வரும். இந்த தத்தக்க பத்தக்க தாண்டி கடைசியில் அவள் பேசுகிற அந்நிய பாஷை அவளுக்கு தெரியாது, அவளுக்கு மீனிங் தெரியாது. ஆனால் நான் மீனிங் சொல்லுவேன். பைபிள் இருக்குல்ல, ஹல்லேலூயா. சபையில் ஒரு ஆள் அந்நிய பாஷை பேசும், இன்னொரு ஆள் வியாக்கியானம் பண்ணும். இது எப்படின்னா முதல்ல தத்தக்க பத்தக்கல் தான் தொடங்கும். ஹலோ, ஆண்டவர் எவ்வளோ பெரிய ஞானின்னு பாருங்களேன். நம்ம அதை அசால்ட்டாக நினைக்கிறோம். அந்நிய பாஷையை ஆதாம் விழுந்து போனதே வீணான பேச்சனால. இப்போ இந்த வீணான பேச்சை தூக்கிட்டு அக்கினி பாஷையை உள்ள வச்சிட்டார். ஹல்லேலூயா. அக்கினியில் பேசி காரியத்தை கரெக்டாக நாடுறதுக்கு தேவன் எவ்வளோ தீர்மானத்தை வச்சுருக்கார் இல்லையா? இப்போ தத்தக்க பத்தக்க புரிஞ்சுதா? தத்தக்க பத்தக்க பிரதர், இந்த உலகத்தில் ஒரு காரியம் நடக்கணும்னா உங்கள் வாயை எடுத்து பேசணும். வாயுள்ள பிள்ளை பிழைக்கும் உலகத்தில். ஆனால் இந்த உலகத்தில் தேவனை மாறி பிழைக்கணும் என்றால், காட்ஸ் கைண்ட் லைஃப் வாழணும் என்றால், தேவ ரகமான வாழ்க்கை, அவரை மாறி பவர்
அவரை மாதிரி நித்திய ஜீவன், அவரை மாதிரி அத்தாரிட்டியோட வாழணும்னா நீ வானங்களிடத்தில் பேசணும், நீ வான மண்டலத்தில் பேசணும், அந்நிய பாஷையில பேசணும், அக்கினி பாஷையில பேசணும். அப்பதான் அது இங்க வரும். புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? எத்தனை புரிஞ்சுது? ஹல்லேலூயா. சூப்பர். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 14:4. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான், தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். புரிஞ்சுதா? அந்நிய பாஷை மொத்தமாக நான் கோட் பண்ணி எடுக்கிறேன். அந்நிய பாஷைன்னா என்னென்னன்றதை மொத்தமாக சொல்லி முடிக்கலான் இருக்கேன். புரியுதா? அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கு, இப்போ நான் பேசுகிறேன்னு வைங்க, ரப்பல கதா கேஷோ, நான் வேலை செஞ்சிட்ருக்கேன், ஷக்கரி மன கருமல் கதா ரிம்பிரஹத நமௌட்டாரி ரிகல பரதுருமி ஹந்தரா ராகாதா லிகர பதுருபியா ரிம்பிரஹாஷா நகந்தருமால் கரா. இதெல்லாம் ஸ்டேஜ், நிறைய ஸ்டேஜுக்கு தாண்டும் போது நீங்கள் பேசுகிறது ஒரு மொழி மாதிரியே இருக்கும். நீங்கள் ரொம்ப நேரம் பரிசுத்த ஆவியானோட்ட நீங்கள் பேசிகிட்ருங்க, அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வைங்களேன், நீங்கள் ஒரு லாங்குவேஜ் பேசுகிற மாதிரி இருக்கும். எப்படி? இப்போ நான் ஆண்டனி பிரதரை பார்த்து, ஆண்டர் எப்படி நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, ஜாலியாக இருக்கீங்களா, வா சூப்பரில், அப்படி பேசிட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்க, குஜாலா அப்படி பேசிட்டு இருக்கேன்னு, இதே மாதிரி ஆவியானோட்ட பேசுவீங்க. அவர் உங்களுக்கு பதில் சொல்லிட்டே இருப்பார், லகரக தரிசனமந்தரலா ரீ பிரபலப்பர். ஆனால் இது வெளியே பார்க்குறதுக்கு எப்படி தெரியும்? வெளியில் பைத்தியமாக தெரியும் வெளியில், ஆனால் நமக்கு அப்படியே போதையில் இருக்கும். எப்படி? போதை பார்த்துருக்கீங்களா? போதை உண்மையிலே போதை பார்த்தா இதெல்லாம் போதை அடிச்சா என்னெல்லாம் நம்ம மறப்போம், அப்படிதானே? அந்நிய பாஷை மட்டும் பேசி பாருங்க, மிதந்துட்டே இருப்பீங்க. எப்படி? ஃப்ளை தான், ஃப்ளை ஆகிட்டே இருப்பீங்க. கரெக்டா? அப்போ அந்நிய பாஷையில் பேசணும் தனக்கு. தீர்க்க தரிசனம் சொல்றவன், புரியுதா? இப்போ நான் வந்து உங்களுக்கு சபையிட்ட எனக்கு தனியாக பக்தி விருத்தி உண்டாகணும். ஓகே, இப்போ நம்ம அன்னைக்கு தனியாக எல்லோரும் பார்த்து சொந்தமாக பணந்துட்டா கறக்கிற ப்ராஃபிட்டு கூட பேசினார், முடிஞ்சது பார்த்தீங்களா? இருக்கவே முடியாது, படுத்துருவோம், நிற்க முடியாது. நம்மளை அறியாமல் என்ன செய்கிறோம்? செத்தவன மாதிரி ஆயிடுவோம். இந்த சரீரம் இருக்கிறதே மறந்துடுவோம், செத்த மாதிரி ஆயிரும். போதை அடிக்கிறாங்கல்ல, எல்லாரையும் கூட்டின்னு வருங்க, அந்நிய பாஷை அபிஷேகம் பண்ணால் கண்டிப்பாக சொல்கிறேன், அவன் டெய்லி உள்ள குவார்ட்டருக்குள்ளே பைசா குவார்ட்டர் அடிப்பான், ஒரு ஃபுல்லுக்குள்ளே பைசா தந்துகிட்டே இருப்பான். நான் இனி அப்படி ஒரு ஐடியா போடலான் இருக்கேன், தனி ஒரு ரெட்ரி சென்டர் திட்டி எல்லா குடிகாரர்களும் வாருங்க, ஒவ்வொரு நாளும் செலவாகிற அந்த பைசா அப்படியே கொண்டாங்க, 1000 மடங்கு நான் உங்களுக்கு போதையை தரேன், போதை கொடுக்கப்படும். நீ அடிக்கிற போதையிலிருந்து 1000 மடங்கு போதை கொடுக்கப்படும். ஆமாம், ஒரு வால் போசை அடிச்சு விட்டுறலாம். போதை சாமி அணுகுவீர். அல்லே, ஆனா நிஜமா அதுதான். அல்லேலூயா. ஏன்னா அந்த போதைகளுக்கு இப்படி போனாதான் புரியும். போதை சாமி அழைக்கிறார், யாராது? ஏய், நல்லா இருக்குமா? ஏய், நாளைக்குள்ள கோட்டர் காசோட போலாமா அப்படின்னு. ஹல்லேலூயா. அந்நிய பாஷை பேசும்போது நீங்க பில்ட் ஆவீங்க. எப்படி? நீங்க கட்டப்படுவீங்க. அது மாத்திரம் நடக்காது, ரீபில்ட் ஆவீங்க. எப்படி? ஏற்கனவே உடஞ்சு கிடப்பீங்க தெரியுமா? அதுவும் கட்டப்படும். நீங்க உடையாம கட்ட வேண்டிய இடத்துல மேல மேல, புரியுதா? அஸ்திபாரம் லைட்டா உடஞ்சிருக்கும், அதுல பில்லரை போட்டுருவார் 1000 மாடி நிக்கிறதுக்கு, அடுத்து மேல மேல கட்டுவார். ஸோ இதுதான் சுய பக்தி விருத்தி. சுய பக்தி விருத்தி. திருப்பி கொள்ளுங்க, அப்போஸ்தலர் 2 2ஆம் அதிகாரம் 6 போடுங்க. அந்த சத்தம் உண்டான போது
திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்ம அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? பார்த்தரும் மேதரும் எலாமித்தரும் மெசோபொத்தாமியாவும் யூதேயா கப்பதோக்கியா பொந்து ஆசியா பிரிகியா பம்பிலியா எகிப்து என்னும் தேசத்தார்களும் சிரேனே பட்டணத்தை சுற்றியிருக்கிற லீபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியரும். இது என்னன்னா அந்த சத்தம் என்ன சத்தம்? பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படும் போது ஒரு சத்தம், ஒரு நிலநடுக்கமே உண்டாச்சு. முதல்ல ஆவியானவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்தப்போ அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர் கேட்டபடினா கலக்கமடைந்தார்கள். எப்படின்னா 120 பேர் மாடியில் இருக்கானுங்க. அது ஒரு பாஸ்கா ஃபங்க்ஷன் டைம். சுற்றி இருக்கிற எல்லா தேசத்தில் உள்ள மக்கள் அங்கே வந்து சேர்கிற இடம். கரெக்டாக இவனும் அந்த இடத்துல தான் இருக்கிறானு. பார்த்தா இங்கே பயங்கரமாக ஆவியில் நிரம்பி இருக்கானுங்க. ஒரே துதியாக இருக்குது. அது வரைக்கும் இப்படி ஒன்று பார்த்ததே இல்லை. அப்போது ஒரு சத்தம் உண்டான உடனே இவனு பற்பல பாஷையில் பேசுகிறாங்க. எப்படி? இது சிலவங்களுக்கு இது கொஞ்சம் டவுட்டாக இருக்கும். பற்பல பாஷையில் பேசினார்கள். கரெக்டாக கவனிங்க இந்த வசனத்தை. அந்த சத்தம் உண்ட திரளான ஜனங்கள் கூடிய தங்கள் பாஷையிலே அவர்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடினால். அப்படின்னா நான் உண்மையிலே எனக்கு தெரிஞ்சது தமிழ். நான் என்ன செய்வேன்? ஹிந்தியில் பேசியிருப்பேன். அந்நிய பாஷை எப்படி பேசுறது? ஹிந்தி. அந்நிய பாஷைன்னு என்ன? தூதர் பாஷை, பிற பாஷை, பற்பல. எனக்கு தெரியாததெல்லாம் நான் பேசுவேன். ஆனால் எனக்கு புரியாது. இப்போ வைலட் வந்து ஹிந்தின்னு வைங்களேன். ஹிந்தியில் உள்ளவங்க அவன் நார்த் இந்தியாக்காரங்க அவன் வந்திருக்கிறாங்க. நான் பேசுகிறேன், வைலட்டே ஜால்தே ஹே பல்காதே ஜகாதே போ ஜீசஸ் கிரைஸ்ட் ஹே தூக்கி விடுதே ஹே. எனக்கு தெரியாது ஹே. ஆனா அவங்களுக்கு புரியுது ஹே. புரியுதா? அது எப்படி புரிஞ்சுன்னு பாருங்க. அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடிய தங்கள் தங்கள் பாஷையிலே பேசுகிற அவர்கள் கேட்டபடினால் ஐயோ என்னடா நம்ம லாங்குவேஜ் பேசுறாங்க, ஏய் நம்ம அங்கே இருக்கிறோம், அங்கேருந்து நம்ம 4 பேர் தான் வந்திருக்கிறோம், நம்ம பாஷை இங்கே பேசானுங்க அப்படின்னு கலக்கம் அடைஞ்சிட்டானுங்க. ஏன்னா ஆவியானவர் உள்ள இறங்கிட்டாரு. ஏன்னா எல்லா மொழிகளை உடையவர் வந்து இறங்கி இருக்கிறார் ஜீவனை கொடுக்கும்படி. ஹல்லேலூயா. அடுத்த வசனம் போடுங்க. எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவருக்கு ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவோ? ஏய் கலிலேயன்டா, சைனீஸ் பேசுறான், சைனால இருந்து போனவன் அப்படிதானே? அடுத்து போடுங்க. அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? ஹல்லேலூயா. அந்நிய பாஷை எப்படின்னா, அந்நிய பாஷை ஒரு லெவலுக்குள்ள நிக்கிறது இல்ல. உலகத்தின் பாஷைகள், தூத பாஷைகள் உனக்கே தெரியாது. உன்னை கொண்டு மற்றவனுக்கு பேசுவாரு. உனக்கு தேவையானதை பரிசுத்த ஆவியானவர் உனக்கே பேசுவார். ஹல்லேலூயா. உனக்கும் பேசுவார், உன்னை கொண்டும் பேசுவார். ஹல்லேலூயா. ரைட்டு. அப்போ அங்க பாருங்களேன், பார்த்தாரும் மேதரும் ஏலமித்தாரும் மெசபதோமியா யூதாயா கர்பாதாரகா கர்ப்பம் தரித்தவன் கர்ப்பம் தெரியாதவன் ஆசாரியா பிரிக்கபரத் பிம்பிலியா எகிப்து இவரும் தேசத்தார்கள் சீரேனே பட்டணத்துக்கு சுற்றி இருக்கிற லிபியாவில் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியரும் யூதரும் யூத மார்க்கத்தார்களும். எத்தனை பேர் பாருங்க? 10-15 பேர் பாருங்க. 16 பேர் வரும். கிரேத்தரும் அரபியரும் ஆகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோம். ஹலோ, நீங்க எல்லாம் வந்திருக்கிறீங்க, எல்லாரும் ஒவ்வொரு லாங்குவேஜ். நான் வந்து தமிழ்ல பிரசங்கிக்கிறேன்னு வைங்களேன், ஆவியில பிரசங்கிச்சா உங்க லாங்குவேஜ்ல புரியும். ஹலோ, புரியுதா உங்களுக்கு? உங்க லாங்குவேஜ்ல புரியுமா இல்லையா?
இந்த நம்ம போன வாரம் வந்து பிரசங்கர் பேசின புரிஞ்சதில்ல, அச்சொட்டா. அவளுக்கு அவ கொடுந்தமிழி. யாரு கொடுந்தமிழி? மலையாளமே புரியாத அவளுக்கு, புரியுதா? ஆனால் புரிஞ்சுதா? ஆவியில் இருந்தால் புரிஞ்சிடும். நீங்கள் அந்நிய பாஷையில் தெலுங்கில் பேசினாலும் புரியும், ஹிந்தியில் பேசினாலும் புரியும், உங்களுக்கு தேவையானது கரெக்டாக புரியும். கரெக்டா? இப்போ இந்த மகத்துவம் என்னது? வாக்கு தத்துவம், வெளிப்பாடு, தீர்க்க தரிசனங்களை பேசுறானுங்க. வயலட்டு சும்மா தான் வந்தா, பட்டையை பிடிச்சிட்டு அந்த சாமியிட்ட போய் இப்படி 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 திரிஞ்சு நின்று, ஏ வயலட்டை, நான் தான் உண்மையான தெய்வம், ஓடிவா. என்ன யாரா கூப்பிடுறா? யாரா கேட்ட? புரியுதா? அதான் ஒன்று தூக்கிட்டு வந்திருக்காரு. பாத்தீங்களா? உங்களுக்கு தேவையான மகத்துவமான காரியங்களை தெய்வம் அவர்கள் வாய்களை திறந்து பேசிச்சு. மொத வாட்டி பரிசுத்த ஆவியானவர் இங்க இறங்கும் போது இந்த சம்பவம் தான் நடந்தது. ஹல்லேலூயா. ஆனா உன தத்தக்க பித்தக்க தித்தக்க பத்தக்க சாத்தக்க பித்தக்கன்னு என்னெல்லாமோ பேசியிருப்பானுங்க. ஆசியாவிலோட நிறைய பேர் அங்கே போயிருந்தாங்க. அப்போ சைனீஸ் பேசியிருப்பானுங்க இல்லையா? தமிழ் பேசியிருக்கலாம் இல்லையா? எல்லாமே பேசுகிறோம். அடுத்த வசனம் போடுங்க. அவ்வளோதான். ஆனால் இப்படி நடக்கும்போது தூஷிச்சுட்டேன்னு வச்சுக்கோ. எப்படி தூஷிச்சுட்டேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். தூஷிக்கிறேன்னா என்ன அர்த்தம்? அவமானப்படுத்துறது அவங்கள இல்லை, பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. அது இம்மையில் மன்னிக்கப்பட எங்கே மேடம் திருப்பி கொள்ளுங்க. மத்தேயு 12:31. ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை. ஆவியானவர் செய்கிற கிரியையும் பார்த்துட்டு நீ வேற மாதிரி ஆனேன்னு வச்சுக்கோ, நீ ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். ஆனால் இது இப்படி நடக்காது, இதெல்லாம் கள்ள தீர்க்க தரிசனமாக்கும். கள்ள ஆவி இல்லைன்னா குழம்பிடுவேன். ஆனால் கள்ள தீர்க்க தரிசனம் உண்டு, கள்ள தீர்க்க தரிசி உண்டு, கள்ள தீர்க்க தரிசி போடுவேன். ஆனால் பரிசுத்த ஆவிக்கு முன்னே நிற்க முடியாது. எரிஞ்சங்க அவ்வளோ சாடி தரிச்சு. புரியுதா? அப்போ இன்னொரு வசனம் எடுங்க. அப்போஸ்தலர் 7:51. வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு சபைகளில் பரிசுத்த ஆவிக்கு எதிராக நிற்கிறவங்க இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்களே இருக்கிறாங்க. கரெக்டா? கிறிஸ்தவர்களே இருப்பாங்க. இதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் சும்மா அப்படின்வாங்க. அந்நிய பாஷைலாம் சும்மா, அதெல்லாம் சும்மா, தெத்தக்க பெத்தக்கன்னு. அது யார் பேசாத? தெத்தக்க பெத்தக்கன்னு பேசுகிற அவங்களுக்கு தான் தெரியும் இது என்ன தெத்தக்க பெத்தக்கன்னு. அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா இது ரகசியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், வார்த்தை ரொம்ப முக்கியம். எத்தனை வாக்குத்தத்தம் கேட்டிருப்பீங்க? நம்மளே மாதம் ஒன்றா கண்டிப்பாக ப்ரொடியூஸ் பண்ணுறோம். கரெக்டாக? எத்தனையோ வாக்குத்தத்தங்களை நீங்கள் கேட்குறீங்க. இது ஏன் பலிக்கலை? பலிக்காமல் இருக்குதா? பலிச்சிருக்கு. நிறைய சாட்சிகள் இருக்கு. உங்கள்கிட்ட பலிக்காமல் இருக்குதுன்னா வேறு ஒன்றும் கிடையாதுங்க. நீங்கள் ஆவியில் ஜெபம் பண்ணலை, அக்கினி பாசையில் நீங்கள் ஜெபிக்கணும். ஜெபிச்சிங்கன்னா வார்த்தையை கொடுத்தவரே வந்து நிற்பார் டம்முன்னு. ஹல்லேலூயா. பரலோகமே வந்து நிற்கும். ஹல்லேலூயா. ஏன்னா ஆவியில் ஜெபிக்கும்போது அவரே வந்து நிற்கிறாரு. ஆதாம்
ஆண்டோட்ட பேசினா அடுத்து சுயமா முடிவு பண்ணி பேசினான். எப்படி? ஆண்டோட்ட பேசினா அதே அதிகாரத்தை கொண்டு சுயமா முடிவு பண்ணான். சுயமா பேசிக்கிட்டு இருந்தான். தேவையில்லாத ஒரு வாக்கியானம் உள்ள வந்த உடனே மாட்டிக்கிட்டான். வீண் வார்த்தைகளால் அலம்பனா மாட்டிட்டான். ஆனா நீ அந்நிய பாஷையை பெற்றுக்கொண்டால் வீண் வார்த்தையை அலம்ப மாட்டாய். உன் வாயில் எப்பவுமே அவருடைய துதி இருந்துட்டு இருக்கும். கர்ரபத ஷண்டல ரீக பிரதா ரிபத சொல்லுங்க பிரதர் ஷானல பதுருபி அன்டர லக்ரபோ ஷண்டர ரீக்ரதல ஷண்டர லீக்ரன துஷ்யம் பிரகல் தடி அன்டர. எப்படி இருக்கு? அல்லேலூயா. தேவையில்லாத பேசாதீங்க. அக்கினி பாசை இல்லை எனக்கு இல்லைன்றவங்க வேற ஒன்றும் செய்யண்டாங்க. ஏசு 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 சொல்லிட்டே இருங்க. கொஞ்ச நேரத்தில் குளறுவீர்கள். வாய் குளறும். வாய் குளறுதா? முதல்ல வாய் குளறும். எப்போ குளறுதோ குழந்தைக்கு நாக்கு திருந்தது, நாக்கு எழும்புதுன்னு அர்த்தம். சிலவங்க குளறணுன்னு என்ன செய்வாங்கன்னா, இது என்ன வேற அதை கட் பண்ணி விட்டுருவாங்க. நாக்கை நீ என்ன செய்ய வேண்டாம், குளறுகிற நாக்கு. நம்ம அந்த வசனம் என்ன படிச்சோம்? ஏசாயில படித்தோம். குளறுகிற உளறுகிற, அது என்னது? குளறிய பேச்சும் புரியாத மொழியும் கொண்டோர் மூலம் ஆண்டவர் இம்மைகளுக்கு பாடம், இந்த பூலோகத்துக்கு பாடத்தை, இந்த பூலோகத்துக்கு கட்டளைய போடுவார். முதல்ல சொன்னேன், மனுஷனுக்கு என்ன கொடுத்தார் கர்த்தர்? ஜீவ ஆத்மா. ஜீவ சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவ ஆத்மா. இப்போ அவனுக்குள்ள என்ன இருக்குது? கடவுள் வாழுகிற அதே வாழ்வை வாழுகிற அதிகாரமும் திறமையும் அனுபவமும் வல்லமையும் அவனுக்குள்ள வந்துருச்சு. ஜீவனின் வல்லமை உள்ள வந்துருச்சு. இப்போ அந்த ஜீவனின் வல்லமை எப்போ போகுது? பாவம் உள்ள வந்த உடனே ஜீவன் வெளியே போயிருச்சு, வெறும் ஆத்மாமா மாறிட்டான். இப்போ ஏன் அவன் வெறும் ஆத்மாமா மாறினான்? பாவம் உள்ள வந்ததனால அல்ல, தேவனிடத்தில் பேசினான். ஆனா இவன் சுயமாய் பேசினான், சுய அதிகாரியா இருந்தான். தேவன் இவனுக்கு அதிகாரி, இவனுக்கு அதிகாரத்தை கொடுத்தாரு. ஆனா இவன் சுய அதிகாரியா இருந்தான். அதனாலதான் ஏவாள் வந்து தேவையில்லாத பேச்சுக்கு காது கொடுத்து அதுக்கு பதில் சொன்னான், பாவத்தில் விழுந்துட்டான். இப்போ இதை மாற்றுவதற்கு தான் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணாருன்னா, குமாரன் மூலமா இங்க கொடுக்கப்பட்டு நாவில அக்கினி பாசையை வச்சு அவர் நாம் பேசாம அவர் எனக்குள்ள இருந்து பேசி என்னை பாவத்துக்கு விலக்கி, தேவையில்லாத வீண் பேச்சுகளுக்கு என்ன விலக்கி, என் ஜபத்தை அவரே பண்ணார். எனக்கு பேச்ச அவரே பேசினார். என் வாயின் வாயா இருந்து அவர் பேச. எப்பவுமே நீங்க சொல்லணும், என் வாயின் வாயா இருந்து நீங்க பேசுங்கப்பா. என் நாவில நீர் அக்கினி ஊற்றினபடினால் ஸ்தோத்திரம். நான் பேசும்போது கட்டுகள் அறுக்கப்படும். நான் பேசும்போது திறக்காத கதவுகள் திறக்கும். நான் பேசும்போது வராத நன்மைகள் வந்து சேரும். நான் வாயை திறக்கும் போது அயல் நாட்டிலிருந்து என்னை தேடி வருவாங்க. ஹல்லேலூயா. இதெல்லாம் நீ சொல்லணும். ஆமென். ஹல்லேலூயா. கரெக்டா? அப்போ நமக்கு தேவையானது என்னது? வசனம் ஓகே. நமக்கு இப்போ என்ன தேவை? ஆவியானுடைய மிகுந்த வல்லமையான பட்டயம், அக்கினி பாசம். இன்னைக்கு அக்கினி பாசையை பெற்றுக்கொள்ள போறீங்க. யாரெல்லாம் இல்லையோ எல்லாரும் இன்னைக்கு வந்திருப்பீங்க. ஒருவேளை இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்திருப்பீங்க. நீ இன்னைக்கு பெற்றுக்கொள்ள போற. இந்த சத்தியத்தை கேட்டுட்டல்ல, கேட்டீங்கள? டிப்ளமோ கோர்ஸ் எல்லாம் கிடையாது, இது டிகிரி கோர்ஸும் ஸ்பாட் கோர்ஸ், உடனே சர்டிஃபிகேட்.
எத்தனை மணி நேரம் இருந்தீங்க? 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருந்தீங்களா? சர்டிஃபிகேட். உன் வாழ்நாளெல்லாம் நீ சுகித்திருக்கும்படி தேவன் தன்னுடைய வாழ்வை, அவருடைய தரமான வாழ்வை உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கு. அதுக்கு தான் இந்த மொழி. அந்நிய பாஷைங்கிறது என்னது? ஒரு மொழி. சொல்லுங்க, பக்கத்தில் கை கொடுத்து. ஒரு மொழி. தேவனுக்கும் உங்களுக்கும் உள்ள மொழி. தேவன் வைத்திருக்கிற வாழ்வை நீங்கள் அனுபவிப்பதற்கு தேவனே உங்களுக்குள்ளிருந்து நமக்குள்ளிருந்து பேசுகிற மொழி. நம்ம மூலமாய் மற்றவர்களுக்கு நலமான வார்த்தைகளை கரெக்டான நேரத்தில் எடுத்து சொல்லுகிற, எனக்கே அறியாத போது எனக்குள்ளிருந்து அவர் மற்றவர்களுக்கு உரைக்கிற தீர்க்க தரிசன மொழி. ஆக மொத்தத்தில் எனக்கு எப்பொழுதும் பக்தி விருத்தி உண்டாகவும் பரிசுத்தம் வாழ்வை அனுபவிக்கவும் தேவரீர் எனக்கு கொடுத்த ஆயுதமான மொழி, சர்வ வல்லவருடைய மொழி. ஹல்லேலூயா. அந்நிய பாஷை பற்றி நான் நிறைய வேறு மாதிரி இதில் பேசியிருக்கிறேன். இது கொஞ்சம் உங்களுக்கு ஓவராலாக மொத்தமாக புரியும். ஹல்லேலூயா. இப்போ உங்களுக்குள்ள என்ன ஆத்துமா, நீங்கள் என்ன ஆத்துமாவாக இருக்கிறீங்க? அந்நிய பாஷையை பற்றி நீங்கள் யாரை ஆறுவீங்க? அந்நிய பாஷையுடைய முக்கியத்துவம் உங்களுக்கு புரிஞ்சா, இப்போ அந்நிய பாஷையை பெற்றுக்கொண்டா உங்களுக்குள்ள என்ன வரும்? ஜீவன் வரும். ஹல்லேலூயா. காயா வரும், KAI வரும். ஹல்லேலூயா. அது வந்துருச்சுன்னா தேவனே, நீங்கள் தான் தேவன். ஹல்லேலூயா. நீங்கள் தனியாக செயல்பட மாட்டீங்க, உங்களுக்குள்ளிருந்து அவர் செயல்படுவார். நீங்கள் பேதைகளாக இருந்தாலும் திசை கெட்டு, அவ்வளோதான். எத்தனை பேர் புரிஞ்சு? அந்நிய பாஷையை பற்றி நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. அந்நிய பாஷையை வாங்கினவங்க சபை, நம்ம சர்ச்சு பிள்ளை, இந்த ஆண்டுடைய பிள்ளைங்களே இருக்காங்களே, அவங்களே பெரிய பில்டப்லாம் காட்டியிருப்பாங்க அவங்கள முன்னாடி. காட்டினது இல்லையோ? ஏன்டா காட்டியிருக்குது? அது ஒரு பெருமை மாதிரி. ஓ, உனக்கெல்லாம் இல்லை, விஹார ஹரா பர்ரா பர்றான்ட்டு அந்த காட்டியிருக்குல்ல. ஹல்லேலூயா. ஆமாம், ஒரு பெருமையெல்லாம் காட்டியிருப்பாங்க. நான் சொல்கிறேன், இதை நீங்கள் பெருமை தான், பெருமைக்குரிய பெரிய காரியம்தான். ஆனால் இது ஒன்றுமே இல்லைங்க. விசுவாசிக்கிற எல்லாருக்கும் இதை கற்றுத்தரார். வேறு ஒன்றும் இல்லை, இதுக்கு தகுதி வேறு ஒன்றுமே இல்லைங்க. இயேசு என்னுடைய இரட்சகர், சர்வ வல்லவர் என் இரட்சகர், அவர் திருத்துவ தெய்வம் என்னுடையவர்கள் அப்படின்னு நீ விசுவாசி. இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஜனமாக நீ இருக்கிறேன்னா அதுதான் எலிஜிபிள். உனக்குள்ள அவர் வந்துடுவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு வாயை திறந்து தா பூ தாக்கா தாப்பா தாப்பா தா பேசுறியா, இ பேசுறியா தெரியாது. ஆனால் நீ என்ன செய்யணும்? பேசணும். வாயை திறந்து, சிஸ்டர் என்ன பேசணும்? அந்நிய பாஷை இல்லை, அக்கினி பாஷை. அதோட நான் அந்நியமாக்கிறது அக்கினி பாஷை. ஹல்லேலூயா. ஓகே. கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக.